அனைவருக்கும் வணக்கம். அங்கன்வாடியில் உள்ள தமிழ்நாட்டில் அங்கன்வாடியில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது, எப்போ நிரப்ப போகிறாங்க, என்னென்ன கல்வி தகுதி, ஏஜ் லிமிட் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்போதிருந்து விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முழு தகவலையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கன்வாடி பணியிடங்கள் எடுக்க போகிறாங்க. அங்கன்வாடியில் எந்தெந்த மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அங்கன்வாடி ஒர்க்கர்னு சொல்லுவாங்க, அங்கன்வாடி பணியாளர்கள், அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பர், அதே மாதிரி சமையலர், உதவியாளர், டீச்சர், இந்த மாதிரி இப்போ கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா மாவட்ட வாரியாக எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டும் தெரியும். நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்ற போது உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 18 முதல் 35 ஏஜ் லிமிட் இருக்கும். 15லேருந்து 35 ஏஜ் லிமிட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா விதவை மற்றும் ஆதரவற்ற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த இதில் விதவை, ஆதரவற்ற பெண்கள் மற்றும் இந்த சில பெண்கள், இந்த 3 பெண் குழந்தைகளே 2 பெண் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 2 பெண் குழந்தையே இருந்தால் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அவர்களுக்கு சிறப்பு முன்னுரிமை வழங்கப்படும். கூட உங்களுக்கு காம்படிட்டிவ் யார் வராங்களோ அதை பொறுத்து வழங்கப்படும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படிங்க கல்வி தகுதின்னு பார்க்கும்போது 10th 12th இதுவே போதுமானது தான். இதுக்கு தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இந்த 3 இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னே என்ன ரிட்டன் எக்ஸாமில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எக்ஸாம் பொறுத்தவரை தமிழில் எழுத படிக்க தெரியுமா, அதுதான் எக்ஸாம். உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க. அந்த தமிழில் எழுத படிக்க தெரியுமா, அதை தான் தமிழ் அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, சொல்ல எழுத சொல்லுவாங்க, அப்புறம் படிக்க சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கான எக்ஸாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தவரை உங்களால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய சான்றிதழ்களெல்லாம் சரிபார்ப்பாங்க. அப்புறம் இன்டர்வியூவில் சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த அங்கன்வாடி சம்மந்தப்பட்ட கேள்விகள். இப்போ அறிவிப்புகள் வரப்போகுது. அறிவிப்பு வந்த தேதியிலிருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, என்னென்ன நடைமுறை இருக்குன்றது அடுத்தடுத்து வீடியோஸில் டீட்டெயிலாக கொடுக்கலாம். இப்போதைக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னும் சில தினங்களில் வரப்போகுது. அதனால் தயாராக இருங்க. வந்த உடனே நான் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது சில டாபிக் வைஸாக கொடுக்குறேன். குழந்தைகள் மேம்பாடு, இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட டாபிக்ஸு, ஜிகே சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்றது இப்போ தொடர்ந்து போடலாம். நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறது பண்ணுங்கள். அது போக டெய்லியும் 5 நிமிடம் வீடியோவை பார்த்தாலே போதுமானது. அந்த கேள்வியெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம், அதுக்கான பதில் சொல்லிடலாம் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு. சரி, ஓகே. இதுதான் பேசிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது இவ்வளோ தான். அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். icds.tn.gov இந்த இணையதளத்தின் மூலமாக நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒர்க்கர், மினி ஒர்க்கர், ஹெல்ப்பர் இதுக்கெல்லாம் +2 போதுமானது. சேலரி பேக்கேஜ் பொறுத்தவரை 7,700 சேலரி பேக்கேஜ் இருக்கும். இது 7,700லேருந்து 18,000 வரைக்கும் சேலரி இருக்கும். டீச்சர் அந்த மாதிரி ஒர்க்கை பொறுத்து சேலரி மாறும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 35 வயது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 18 to 56 வரை எடுக்கிறாங்க. ஸோ 36க்கு மேலே ஆகிடுச்சு, எங்களை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்டில். ஸோ அவங்களுக்கான விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நாம்ஸ் படி ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தாலும் இப்போ தளர்வுகள்லாம் உண்டு. 56 வரை எடுக்கிறாங்க. விண்ணப்பிக்கும் போது நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் அறிவிப்புகள் இருக்குது, எந்தெந்த இது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஒன்றும் அறிவிப்பு வரப்போகுது என்ற அடிப்படையில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த டீச்சர் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா 10th 12th தாண்டி இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். டிகிரி லெவல்லையும் எடுப்பாங்க. ஸோ இந்தந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறவங்களையும் எடுப்பாங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆகி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா முதல் 1 வருடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சம்பளமானது தொகுப்பூதியமாக வழங்குவாங்க. அந்த 1 வருடம் தொகுப்பூதியத்திற்கு பிறகு தான் உங்களை பர்மனெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. ஸோ ஃபஸ்ட்டு வருடம் நீங்கள் கரெக்டாக அட்டண்டன்ஸ் போகணும். எந்தவித தவறும் செய்யாமல் சரியான முறையில்
உங்களுடைய பணியை செய்தீர்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை நிரந்தர அரசு பணியாளராக மாற்றிடுவாங்க. இதுதான் இந்த அங்கன்வாடி பணியிடங்கள் எடுப்பதற்கான ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஓவராலாக வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுறேன். 7780 இந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்குது. 7000 சம்திங் இருக்குது. 7000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சிகள் இருக்குது. இது இன்னும் கூடுதலாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கடந்த ஆண்டு 2025 இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் சொல்லியிருக்கேன். 2025 இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எடுக்க போகிறாங்கன்ற அப்டேட் செய்திகள் வந்திருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அந்த செய்தியை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 2026 அறிவிப்பு வெளியிடும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வெளியிடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம். இந்த 7700 அப்படின்றது 7800 8000 வேகன்சி கூட இருக்கலாம். இந்த பணியிடங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ஸோ எடுப்பாங்க, டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் எடுப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். ஸோ இதில் மாவட்டத்துக்கு 130 போஸ்டிங், 200 போஸ்டிங், 350 போஸ்டிங், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வேக்கன்சி வரும். ரைட்டா? ஸோ இது சம்மந்தப்பட்ட அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. தயாராக இருங்க. எப்படி விண்ணப்பிப்பது, எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.